ஹாய் கைஸ், வெல்கம் டு வெங்கட் ஜிகே தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ. மாசி மகம் 2025 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றது தான் மகம் அப்படின்னு சொல்லுவாங்க. வருஷம் வர்றது வந்து மாசி மகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் மாசி மகம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, மக நட்சத்திரம் வரும்போது பௌர்ணமியும் வரும். அந்த ரெண்டும் வர நாளில் வந்து மாசி மகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாசி மகத்தில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது, என்ன பண்ணணும், எதுக்காக இது வந்து கொண்டாடுறாங்க, அது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முன்னாடி வந்து 27 நட்சத்திரங்களுக்கான முருகர் கோயில் வந்து போட்டிருப்போம். அதில் 20 போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து அதர் நட்சத்திரத்துக்கு போடுறதா சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக நாளைக்கு வந்து கண்டினியூ வீடியோ வரும். இது வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ மாசி மகத்துக்காக. வாங்க பார்க்கலாம். மாசி மகம் திருவிழா. கண்டிப்பாக மாசி மகத்தை வந்து திருவிழாவாக தான் கொண்டாடுவாங்க. ஏன் அப்படின்னா, தெய்வங்களின் அருளை பெறும் நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்நாளில் முருகர், முக்கியமாக சிவனை கும்பிடும்போது, உங்களுடைய பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்யும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு மோட்சம் கிடைக்கும். உங்களுடைய 7 ஜென்ம கர்ம வினைகள் வந்து தீர்ந்து போகும். முக்கியமான நிகழ்வு கோவில் நீர்த்தலங்களில் வந்து புனித நீராடல். எக்ஸாம்பிளுக்கு ஒரு முக்கியமான மகாராஜா, வள்ளல மகாராஜா கதையை பற்றி நம்ம பார்ப்போம். மகம் அப்படின்னாலே இவரை இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம போக முடியாது. இவர் வந்து ஒரு தீவிர சிவபக்தி உள்ளவர். இவர் வந்து சிவபக்தி, சிவ பூஜை, சிவ பக்தர்கள், அடியர்களுக்கு வந்து உதவி செய்கிறது அப்படின்னா இவர் கூப்பிட்ட குரலுக்கு போய் செய்வார். அப்படி இருக்கும்போது கொஞ்ச நாளில் வந்து இவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகுது. அதுக்கு முன்னாடி அவர் வந்து சிவன்கிட்ட என்ன கேட்டிருந்தார் அப்படின்னா, வரமா எனக்கு வந்து சந்ததிகள் கிடையாது, நான் வந்து இறந்தால் எனக்கு தர்ப்பணம் செய்ய யாரும் கிடையாது, இந்த கிரியா கிரகங்கள் செய்கிறதுக்கு வந்து யாரும் கிடையாது, எனக்கு நீங்களே பண்ணுங்க அப்படின்னு வந்து ஒரு வரம் வாங்குறாரு. சிவன் வந்து ததாஸ்து அப்படியே ஆகட்டும்னு வரம் கொடுக்குறாரு. கொஞ்ச நாளில் வந்து மகாராஜாவும் வந்து இறந்துடுறாரு. இறந்ததுக்கப்புறம் சிவனே வந்து அவருக்கான தர்ப்பணம் செய்து அவருக்கு வந்து மோட்சத்தை கொடுத்தார். அந்த நாள் தான் வந்து மாசி மகம். மக நட்சத்திரத்தில் வந்து யார் வந்து சிவனை நினச்சி அவங்க வந்து தர்ப்பணம் செய்கிறாங்களோ, அவங்களுடைய முன்னோர்களாக இருக்கட்டும், இல்லை வந்து அவங்களுடைய அம்மா அப்பா யாரை வேணா இருக்கலாம், அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக மோட்சம் கிடைக்கும் அப்படின்றது வந்து நம்பிக்கை. அடுத்தது தேவார விழாக்கள். தீர்த்தவாரி அப்படின்றது என்னென்னா, பொதுவாக கோயில்களில் இருக்கிற பொதுவான நடைமுறை தான் இது. இது என்ன அப்படின்னா, உற்சவர்கள் வந்து புனித நீராற்றத்திற்காக அவங்க பக்கத்தில் இருக்கிற குளத்துக்கோ ஆற்றுக்கோ கொண்டு போகிற விழா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இதை பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா, எல்லா தெய்வங்களும், எல்லா நதிகளும், எல்லா மனிதர்களும் எல்லாமே வந்து தன்னை தூய்மைப்படுத்தி கொள்வதற்காக இந்நாளில் வந்து புனித நீராடம் செய்வாங்க. அதை தான் வந்து இந்த நாளில் வந்து சிறப்பு. அதே மாதிரி இது எங்கெங்கே சிறப்பாக கொண்டாடுவாங்க அப்படின்னா, கும்பகோணம், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, இது இல்லாமல் இன்னும் நிறைய ஊர்கள் இருக்குது. ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து விருத்தகிரீஸ்வரர் ஆலயம், விருத்தாச்சலம், அங்கேயும் வந்து இன்னும் சிறப்பாக வந்து கொண்டாடுவாங்க. அடுத்தது இந்த நாளில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மக நட்சத்திரத்துடைய சக்தி என்னன்னு பாருங்கள். இது வந்து ஒரு ராஜயோகத்துடன் கூடிய மக நட்சத்திரம். இன்றைக்கி வந்து நீங்கள் சிவனை வழிபடுறதோட மட்டும் இல்லாமல் முருகர், விஷ்ணு, மகாலட்சுமி, சரஸ்வதி எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வணங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடுப்பாங்க. குடும்ப நல்லிணக்கத்தை கொடுப்பாங்க. குடும்பத்துடைய எல்லா விதமான ஒரு முன்னேற்றத்தையும் கொடுப்பாங்க. இந்நாளில் வந்து சிறப்பு வழிபாடுகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அக்னி ஹோமம் பண்ணுவாங்க, அபிஷேகம் பண்ணுவாங்க, பகவானுக்கு வந்து தீபதூப ஆராதனை காட்டுவாங்க. அதோடு இல்லாமல் பிரம்ம மகாயாகம் நடத்துவாங்க. இது இல்லாமல் 108 தாமரை மலர்கள் வச்சு அர்ச்சனை பண்ணுவாங்க. இந்நாளில் வந்து நம்ம மோட்சத்துக்காக மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல படிப்பு வரணும், தொழில் சிறக்கணும், இல்லை வந்து எண்ணங்கள் தூய்மையாகணும், நம்மளை நாமளே வந்து ரீகெயின் மறுபடியும் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் சிவன் ஆலயத்துக்கோ இல்லை விஷ்ணு ஆலயத்துக்கோ போயிட்டு
அங்கே இருக்கிற குளங்களில் வந்து குளிச்சுட்டு நீங்கள் வந்து மனசார வந்து ப்ரே பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்நாளில் செய்யக்கூடிய மிகப்பெரிய விஷயம் அப்படின்னா அன்னதானம். அன்னதானம் வந்து 7 குலங்களை காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்நாளில் நீங்கள் கோயிலுக்கு போய் அங்கே இருக்கிற சிவ அடியார்களுக்கோ இல்லை சிவ பக்தர்களுக்கோ இல்லை அங்கே இருக்கிற ஏழை மக்களுக்கோ நீங்கள் வந்து அன்னதானம் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா தெய்வம் எந்த ரூபத்திலும் உங்கள் வீட்டை தேடி வருவாங்க. உங்கள் வீட்டை தேடி வரவங்களுக்கு வந்து அது ஒரு நாயாக இருக்கட்டும், பூனையாக இருக்கட்டும், எறும்பாக இருக்கட்டும், யாராக வேணால் இருக்கட்டும், அன்னதானம் பண்ணுங்கள். இந்நாளில் நீங்கள் அன்னதானம் செஞ்சீங்க அப்படின்னா 7 ஜென்மத்துக்கு உங்கள் சந்ததிகளுக்கு வந்து நல்ல நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும். இன்னும் சொல்லப்போனால் புண்ணியம் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் உங்களை தேடி வரவங்களுக்கும் நீங்கள் போகிற இடத்துலையும் உங்களுக்கு வந்து கண்ணுக்கு தெரிகிற எல்லாத்துக்குமே நீங்கள் அன்னதானம் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் முக்கியமான விஷயம் அன்போடு அதை செய்யுங்க. அன்பு இருக்கிற இடத்துல நீங்கள் பகவானை தேடி போக வேண்டாம், சிவன் உங்களை தேடி வருவார். அதனால் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் அன்போடு ஒரு பொருளை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கும்போது தான் உங்களுடைய முன்னேற்றம் அதிகமாகும். இறை தரிசனம். ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி உங்களுடைய கர்ம வினைகள் அது இந்த ஜென்மத்தில் இருக்கட்டும், இல்லை போன ஜென்மத்தில், எந்த ஜென்மத்தில் நீங்கள் பண்ண கர்ம வினைகளும் உண்மையான மனதோடு நீங்கள் வந்து இன்றைக்கி புனித நீராடிட்டு ஆலயம் சென்றோ இல்லை உங்கள் வீட்டிலேயோ மனசார வந்து பகவானை நினச்சி நீங்கள் ஏதோ ஒரு மந்திரமோ இல்லை வந்து மந்திரம் கூட தேவையில்லை, நீங்கள் வார்த்தைகளாலே சொன்னாலே போதும், அவர்கள் பேரை சொன்னாலே போதும், உங்களுடைய கர்மவினைகள் எல்லாமே தெரிந்து போகும். இனிமேல் நடக்க போகிற எல்லா விஷயங்களும் வந்து நல்லதாகவே நடக்கும். இதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கும்பகோணத்தில் இருக்க மகாமக குளத்தில் வந்து எல்லா தெய்வங்களும் வந்து நீராடி தன்னை புதுப்பிச்சுக்கிறாங்க, அதாவது தூய்மைப்படுத்திக்கிறாங்க அப்படின்றது வந்து நம்பிக்கை. நீங்கள் முடிஞ்சால் கும்பகோணம் போகலாம், இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கிற ஏதோ ஒரு ஆலயம், முக்கியமாக நீங்கள் வந்து சிவன் ஆலயம் இருந்ததுன்னா சிவன் ஆலயத்துக்கு போகலாம். 108 தடவை ஓம் நம சிவாய அப்படின்ற மந்திரத்தை சொல்லலாம். விஷ்ணுவுடைய மந்திரங்கள் கூட சொல்லலாம். நான் உங்களுக்கு வந்து ஒரு மந்திரம் வந்து பின் பண்ணுறேன், அதை கூட நீங்கள் சொல்லலாம். இந்த மந்திரம் வந்து நமக்குள்ளே இருக்கிற ஒரு எதிர்மறையான ஆற்றலை வந்து ரிமூவ் பண்ணி ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து கொடுக்கும். லிட்ரலி நான் வந்து டெய்லி சொல்கிற மந்த்ரா. இந்த மந்திரம் வந்து விஷ்ணுவுக்குரிய மந்திரம். ஸோ சிவனுக்கு வந்து தனியான மந்திரங்கள் சொல்லணும் அப்படின்றது கிடையாது, அவருடைய நாமத்தை சொன்னாலே போதும். இந்த மந்திரம் பார்த்திங்கன்னா கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணத கேஷநாசாய கோவிந்தாய நமோ நம. இந்த மந்திரம் வந்து இந்நாளில் மகத்தன்று சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை சொல்லி முடித்து அடுத்த செகண்டே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். அன்றைய நாள் வந்து சூப்பராக போகும். இது வந்து நான் யூஸ் பண்ணது. அதுவும் இன்றைக்கி மகத்தன்று சொன்னீங்கன்னா இரட்டிப்பு பலன் கிடைக்கும். இந்த வீடியோவில் சொன்ன மாசி மகத்துக்கான விஷயங்கள், தகவல்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம தொடர்ச்சியாக வந்து நட்சத்திரங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லையா, முருகர் கோயில்கள், அந்த வீடியோ வந்து நாளைக்கு அப்லோட் ஆகிடும். அதையும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் கைஸ்.